Good evening everyone. So நம்ம கிளாஸஸ்ல வந்து SSD பொறுத்த வரைக்கும் 4 யூனிட்ஸ் முடிச்சிருக்கோம் கரெக்ட்டுங்களா? தட் இஸ் நம்பர் 1 பேசிக்ஸ் ஆஃப் டிரைவ்ஸ் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் we just move towards 2 DC drives, அதுக்கப்புறம் AC drive, அதுக்கப்புறம் we have converted the AC drives ரெண்டா பார்த்தோம். ஒன்று வந்து இண்டக்ஷன் மோட்டார், இன்னொன்று சிங்க்ரனஸ் மோட்டார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, that is digital techniques in speed control. சரிங்களா? ஸோ டிஜிட்டல் டெக்னிக் நல்லாவே தெரியும். நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், அதாவது ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு FPGA கண்ட்ரோலர், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், இல்லைனா வந்து ஒரு DSP கண்ட்ரோலர், இந்த மாதிரி வந்து ஒரு டிஜிட்டல் சீக்வன்ஸ் ஆஃப் இன்புட்டை கொடுத்து அதன் மூலயமா நான் கண்ட்ரோலை கொண்டு வரேன் அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்ற ஒரு டிசைன் தான் என்ன சொல்றேன், டிஜிட்டல் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன். ரைட்டா? ஸோ இப்போ டிஜிட்டல் டெக்னிக் போகிறதுக்கு முன்னாடி அதோட அட்வான்டேஜ் என்ன டிஜிட்டல்னு போனால் எனக்கு 0s and 1s. ஸோ அப்போ ஈஸியாக வந்து இந்த லாங்குவேஜ் கன்வர்ஷன் ஈஸியாக இருக்கும், கோடிங் எழுதுறது ஈஸி, அதுக்கப்புறம் அதை கொண்டு போயிட்டு ஒரு சிஸ்டம்ல இன்கார்பரேட் பண்றது ஈஸி. இந்த மாதிரி வந்து கோடிங் வந்துட்டாலே அந்த கோட்ல இருக்கிறத ஸ்டிக் ஆன் டு த டிவைஸ் எனக்கு அப்படியே ஃபாலோ பண்ணும். அப்போ எனக்கு அக்யூரேட் ரிசல்ட், நான் என்ன நினைக்கிறேனோ அது ரிசல்ட்ஸா எனக்கு வரும். ஐதர் கன்வெர்ட்டர் சைட்ல இருக்கலாம், இல்லை ரெக்டிஃபையர் சைட்லயா இருக்கலாம், இல்லைனா என்னோட மோட்டர் சைட்லயா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு அக்யூரேட் அட் அ டைம்ல எல்லா சீக்வன்ஸையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு அஸ்பெக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது எதுலன்னா என்னோட டிஜிட்டல் டெக்னிக்ல தான். சரிங்களா? சரி சார், இதுல என்ன டிராபேக் அப்படின்னா ஹையர் லெவல்னு போகும்போது டிராபேக்னு ஒன்று இருக்கும். என்னது மெயின் டிராபேக்? என்னது காஸ்ட், டெக்னிக்கல் வைஸ் சவுண்டா இருக்கணும், காம்ப்ளிகேஷன் அதிகம், ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. பட் இதையும் மீறி எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுனால நான் டிஜிட்டல் டெக்னிக்கை ப்ரிஃபர் பண்றேன் இந்த இப்போ இருக்கிறதுல. ரைட்டுங்களா? Next one is called as advantages. As I said earlier, design easy, storage, accuracy, program பண்றது, noise, unwanted noises, other disturbances எல்லாம் இருக்காம இருக்கிறது, அப்புறம் ஒரு குட்டி ஐசிக்குள்ளார நிறைய வேலைகளை பண்றது, இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் அதுல இருக்கு. டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு பிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னவா இருக்கும், அனலாகா இருக்கும். பட் நான் யூஸ் பண்ண போறது டிஜிட்டல் சீக்வன்ஸ். அப்போ எனக்கு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் ஒன்று தேவை, திருப்பி டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் ஒன்று தேவை. ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவா என்னோட டிவைஸ் இருந்தாதான் என்னோட கண்ட்ரோலே நான் உள்ளார கொண்டு வர முடியுது. சரிங்களா? இதான் என்னோட மெயின் டிராபேக். பட் இந்த டிராபேக்ல ஒரு மேட்டர் கிடையாது, அதை தவிர்த்து எனக்கு அட்வான்டேஜ் நல்லா இருக்கு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் டெக்னிக்ஸ் மைக்ரோப்ராசஸர். மைக்ரோப்ராசஸர் என்ன, ஒரு குட்டி எலக்ட்ரானிக் சிப், அதுக்குள்ளார n நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் செட்டப், ஐசி செட்டப்ஸ் இருக்க போகிறது. அதுக்குள்ளார எனக்கு தேவையான அடிஷன், சப்ராக்ஷன், கண்ட்ரோல், டிசைன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், எந்த விதமான ஆப்ரேஷன் அந்த குட்டி ஐசியில் என்னால் பண்ண முடியுது. அப்போ ஒரு குட்டி காம்பாக்ட் டிவைசஸ் உள்ளார மல்டி ஆப்ரேஷன்ஸ் ப்ராசஸ் பண்றதுனால தான் அதுக்கு பேரு மைக்ரோ ப்ராசஸர். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து ஒரு நார்மல் பிளாக் டயக்ராம் பார்க்குறோம். என்ன பிளாக் டயக்ராம்? இதுல என்ன இருக்கு? தைரிஸ்டர் கன்வெர்ட்டர் ஃபெட் செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார்னு ஒன்று இருக்கிறது. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி செகண்ட் யூனிட்ல பார்த்துருக்கோம் சார். அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம்னா ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பிளாக் டயக்ராம். இதுல மைக்ரோ ப்ராசஸரோ இல்லை ஒரு டிஜிட்டலோ இல்லாம நார்மலா கண்ட்ரோல்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல வர ஒரு பிளாக் டயக்ராம். ரைட்? உங்களுக்கு தெரியும் 3 phase கண்ட்ரோல், ரெக்டிஃபயர், மோட்டர். இதுல இருந்து நான் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் பண்ணலாம். என்ன கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸ்பீட் பண்ணலாம், பவர் பண்ணலாம், டார்க் பண்ணலாம். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்க நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு என்ன கரண்ட்டும் ஸ்பீடையும் எடுத்துக்கிட்டேன், அதை எடுத்துட்டு போய் கரண்ட் கண்ட்ரோலர், ஸ்பீட் கண்ட்ரோலர் கொடுக்குறேன். அந்த ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி ஃபயரிங் பல்ஸ் அட்ஜஸ்ட் பண்றேன், மோட்டரோ ஓட போறது. ரைட்டுங்களா? திஸ் which we saw earlier. ரைட் சார், இதை ஒரு டிஜிட்டல்ல பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்லைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார் டிரைவ் யூசிங் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ல எப்படி இருக்கு மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்ற ஒரு சீக்வன்சஸ். ரைட்டுங்களா? ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸ் சீக்வன்சஸ்ல எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாரே எனக்கு அந்த கண்ட்ரோல் பண்ற அஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமிங்கா வந்துருச்சு. இது எல்லாமே நான் ப்ரோக்ராமிங்கா கொடுத்துருவேன். ஸோ இப்போ என்ன பல்ஸ் இருக்கணும், என்ன ஸ்பீட் இருக்கணும், என்ன ஃபயரிங் இது கொடுக்கணும், என்ன டைமிங்ல கொடுக்கணும், இது எல்லாமே நான் ப்ரோக்ராமிங்கா கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராமிங்க்கு இன்புட்டை அனலாகா வாங்கி டிஜிட்டலா மாற்றி கொடுப்பேன். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட்டை டிஜிட்டலா மாற்றி அனலாகா இங்கே கொடுக்க போறேன். அவ்வளோதான் சார் சேஞ்சஸ். ஸோ இந்த டாட்டட் லைன்குள்ளார இருக்கிற எல்லா அஸ்பெக்ட்ஸும் மைக்ரோ ப்ராசஸர் கம்ப்யூட்டருக்குள்ளார இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? அதுக்குள்ளார நீங்க எழுத போற ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோல், கரண்ட் கண்ட்ரோல் எல்லாமே அது அவுட்புட்டா கொடுத்துரும். இதுதான் சேஞ்சஸ் பிட்வீன் திஸ் திங். இது வந்து உங்களோட அனலாக் கண்ட்ரோல். ஸோ இப்போ எல்லாமே நீங்க மேனிபுலேட் பண்ணுவீங்க டேட்டாஸ். பட் இது எல்லாமே ஆல்ரெடி ரிட்டர்ன் டேட்டாஸ், நீங்க கொடுக்குற ப்ரோக்ராமிங் டேட்டாஸ். இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மேனிபுலேஷன்ல ஏதாவது தவறு ஏற்படலாம், இல்ல அக்யூரசிஸ் குறையலாம், இந்த மாதிரி நிறைய டிராபேக் இருக்கு. பட் இன் திஸ் கேஸ் சாரி பட் ஹியர் இங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அக்வயர்ட் டுவர்ட்ஸ். ஸோ இட் இஸ் அக்வயர்ட் டுவர்ட்ஸ் வாட்? ஸோ இட் இஸ் அக்வயர்ட் டுவர்ட்ஸ் யுவர் கண்ட்ரோலர். நீங்க என்ன டிசைட் பண்றீங்கன்றதை பொறுத்து இங்க உங்களுக்கு அவுட்புட் வரும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், this we saw earlier, right? Yeah, this is called as a microprocessor.
இங்க பாக்குறது ஃபீல்டு ஓரியன்டேஷன் கண்ட்ரோல். ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு கண்ட்ரோல் எஸ்பெக்ட்ஸ். என்ன கண்ட்ரோல் எஸ்பெக்ட்ஸ்னா, இப்போ எனக்கு மிஷினை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரொஃபைல் இருக்கு, வோல்டேஜ், ஃபிளக்ஸ், கரண்ட், டார்க், எக்ஸ்ட்ரா. பட் ஒரு ப்ரொஃபைல டிஸ்டர்ப் பண்ணும்போது இன்னொரு ப்ரொஃபைல் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா எனக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் அவுட்புட் கிடைக்குமா அப்படின்றது கொஸ்டின் மார்க். இப்போ நான் ஃபிளக்ஸும் வோல்டேஜும் சிங்க்ரனைஸ் பண்ண ஒரு டிவைசஸ் கரெக்டுங்களா. ஃபிளக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது வோல்டேஜ் அட்ஜஸ்ட் ஆகக்கூடாது, வோல்டேஜஸும் ஃபிளக்ஸ் அட்ஜஸ்ட் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ரேஷியோ ஆஃப் சீக்வன்ஸ் நான் கொண்டு வரலாம். இல்ல இதை டிஸ்டர்ப் பண்ணா அது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டுத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வரணும். ரைட்டுங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் நான் ஒரு 3 ஃபேஸ் சப்ளையை 2 ஃபேஸா மாற்றி அதுல ஃபிளக்ஸ் அண்ட் வோல்டேஜ் இல்ல வோல்டேஜ் அண்ட் ஸ்பீடை ஒரு 2 இதுல கொண்டு வந்துட்டு அதன் மூலியமா நான் கண்ட்ரோலை டிசைன் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஃபீல்ட் ஓரியன்டேஷன் கண்ட்ரோல். ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி 3 ஃபேஸ் சப்ளை இருந்திருக்கும், அது 2ஆ மாத்துறேன். அதை கொண்டு வந்து நான் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுமோ அதை பண்ணிக்கிறேன். திருப்பி அது 3 ஃபேஸா மாத்தி என் இன்வெர்ட்டர் கொடுக்க போறேன். ஸோ இதான் வந்து கோர் ஆஃப் த ரெஸ்பெக்ட். இந்த கோரை எப்படி பிளாக் டயக்ராம்ல சேர்க்கிறாங்கன்னு தான் மேட்டர். ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஃபீல்டு ஓரியன்டேஷன். இந்த ஃபீல்டு ஓரியன்டேஷன் எது கூட சேர்த்துக்கிறாங்க? ஃபீல்டு ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் ஆஃப் சிஎஸ்ஐ ஃபெட் இண்டக்ஷன் மோட்டார். அப்போ ஆப்வியஸா ஒரு இண்டக்ஷன் மோட்டார் இருக்கும், ஒரு சிஎஸ்ஐ இருக்கும். இந்த இடத்துல ஃபீல்டு ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் உள்ளார கொண்டு வரும். இது எல்லாமே எங்க இருக்கு? என் டாட்டர் லைனுக்குள்ள இருக்கு. அப்ப நான் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் 3 ஃபேஸ் டு 2ஆ மாத்துறது, அதுல சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாமே என்னவா கொடுத்துருவேன்? கோடிங்கா கொடுத்துட்டு அதன் மூலியமா நான் மோட்டார் ஸ்பீடை இங்க கண்ட்ரோல் பண்ண போறேன். சரியா? இதான் இதோட அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் சிங்கனஸ் மோட்டார் கண்ட்ரோல். எனக்கு மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் சிங்கனஸ் மோட்டார், மைக்ரோ ப்ராசஸர் வேர்டு எடுத்துருவோம். சிங்கனஸ் மோட்டார் கண்ட்ரோல் நமக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படி ஒரு சப்ளை ஒரு ஏசி டு ஏசி கண்ட்ரோலர் இல்ல சைக்கிள் கண்ட்ரோலரா இருக்கலாம், அதுல இருந்து ஒரு சிங்கனஸ் மோட்டார், அதுக்கு ஃபீல்டுக்கு தனியா. இதுல இருந்து நான் என்ன ப்ரொஃபைல் வேணா எடுத்துக்கலாம். ஃபயரிங் கூட மாத்தலாம், ஸ்பீடை மாத்தலாம், இல்ல பல்ஸ் மாத்தலாம். இது எல்லாத்தையும் கொண்டு போய் மைக்ரோ ப்ராசஸர் கூட லிங்க் பண்ணி அதன் மூலியமா நான் ஸ்பீட் கண்ட்ரோல் கொண்டு வந்தேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் சிங்கனஸ் மோட்டார் கண்ட்ரோல். அண்டர்ஸ்டுட் ஆகுதுங்களா? இதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் இருந்திருக்காது. நேரா ஃபீட்பேக் கொடுத்துருப்பீங்க. இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து மைக்ரோ ப்ராசஸர்ல கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஏபார்டி கன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் டிவைசஸ் கொண்டு போய் சேர்க்க போறோம். ரைட். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் தான் இது. ஒன்று வந்து மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் சிஎஸ்ஐ ஃபெட் சிங்கனஸ் மோட்டார் கண்ட்ரோல். அதே மாதிரி வேரியஸ் உங்களுக்கு 3 ஃபேஸ் சப்ளை, அதுக்கப்புறம் உங்களோட அந்த இண்டக்டர் பேஸ்டு கரண்ட் சோர்ஸ் இன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் சிங்கனஸ் மோட்டார். அந்த சிங்கனஸ் மோட்டார்ல நான் என்னென்ன கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துறேன். அந்த கண்ட்ரோல் பண்ண அஸ்பெக்ட்ஸை என்னோட மைக்ரோ ப்ராசஸர்ல கொடுக்குறேன். அந்த ப்ரோக்ராமிங் தகுந்த மாதிரி அவுட்புட் இங்க கண்ட்ரோல் ஆக போகுது. அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு மார்ஜின் ஆங்கிள். அப்போ மார்ஜின் ஆங்கிள் கண்ட்ரோல் வரும்போது எனக்கு பொசிஷன் ஸ்பீடு நான் இன்கார்பரேட் பண்ணணும். அதை கொண்டு வந்து மைக்ரோ ப்ராசஸர்ல கொடுக்குறேன். அதன் மூலயமா நான் இங்க வந்து ரெக்டிஃபைர் இன்வெர்ட்டர் நான் கொடுக்கும்போது ஆப்வியஸா என் ஸ்பீட் கண்ட்ரோல் அண்ட் பொசிஷன் கண்ட்ரோல் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு கண்ட்ரோல் ஆஃப் சிங்கனஸ் மோட்டார் யூசிங் டெர்மினல் வோல்டேஜ் சென்சிங். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா we are collecting the datas. அந்த டேட்டாஸை கொண்டு போயிட்டு we are giving towards my input output terminals of a microprocessor. அந்த டேட்டா என்னவா இருக்கும் அப்படின்னா it may be the data will be of what are things. This data will be position or speed என்னவா வேணா இருக்கலாம். அந்த டேட்டாஸ் மூலமா ஸ்பீட் கண்ட்ரோல் கொண்டு வர போறேன். அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் ரிலேட்டட் டு வாட்? வோல்டேஜ் பேஸ் பண்ணதா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு வோல்டேஜ் பேஸ் பண்ணதான் நான் என்ன பண்றேன்? கண்ட்ரோலை இங்க வந்து மைக்ரோ ப்ராசஸர் மூலமா கொடுக்க வரேன். தட் இஸ் கால்ட் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு கண்ட்ரோல் ஆஃப் சிங்கனஸ் மோட்டார். ஸோ இது வரைக்கும் ஒரு பார்ட் ஆஃப் த யூனிட். ரைட்டுங்களா? தட் இஸ் எல்லா பிளாக் டயக்ராம் இது வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த பிளாக் டயக்ராம் கூட ஒரு டிஜிட்டல் கண்ட்ரோல் சேர்க்கும் போது எப்படி அந்த அட்வான்டேஜஸ் வருது அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுல கொஸ்டின்ஸ் தான் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பிளைன் த கண்ட்ரோல் ஆஃப் சிங்கனஸ் மோட்டார் பேஸ்ட் ஆன் மைக்ரோ ப்ராசஸர், எக்ஸ்பிளைன் த கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார் பேஸ்ட் ஆன் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ எல்லாமே ஆல்ரெடி படிச்ச பிளாக் டயக்ராம் கூட ஒரு மைக்ரோ ப்ராசஸர் சேர்த்தா எப்படி இருக்கும், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளாக் டயக்ராம் கிடைக்குது, அந்த சீக்வன்ஸை நம்ம எழுத வேண்டியதான். ஓகே, திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த யூனிட் ஆக்சுவலி. ரெண்டாவது பார்ட் we will see it in the next class. Okay, thank you, have a good day, keep safe. Okay, bye.